பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய பலவீனத்தில் தேவனுடைய பலன் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. போன வாரத்தில் அரவிந்த் ஹாஸ்பிட்டல் போய் கண் செக்கப் பண்ணிட்டு வர கர்த்தர் உதவி செய்தார். போன பிறகு தான் இந்த கண்ணுலேயும் பிரச்சனை இருக்குது. அந்த கண்ணில் இந்த ஐபால் உருள மாட்டேங்குது, பாதியில் நின்றுக்குச்சு. அப்புறம் அதனால தான் எல்லாமே ரெட்டரையாக தெரியுது. அப்படியே தூர பார்வையெல்லாம் கம்மியாயிடுச்சு. அது ஒரு குத்து மதிப்பாக தான் பார்த்துட்ருக்குறேன். அதனால தான் கண்ணாடியை கழட்டிட்டேன். ஹாஸ்பிட்டலில் இந்த கண்ணில் மறைச்சி இந்த கண்ணில் மட்டும் பார்க்குற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இந்த கண்ணுக்கு எக்ஸசைஸ் கொடுத்துருக்குறாங்க, செய்துக்கிட்டு இருக்கிறேன். சுகருக்கு மாத்திரை கொடுத்துருக்குறாங்க, சாப்பிட்டுட்ருக்கிறேன். ஒரு 10 நாள் கழித்து குறைஞ்ச பிறகு ஆப்ரேஷன் பண்ணிக்கலான்னு சொல்லிக்கிறாங்க. அவ்வளவுதான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. எனக்கு ஒரு விசுவாசம் கர்த்தர் இப்படி கொடுத்தாரு. போன வார செய்தியை நான் தொடர்ந்து எங்கள் வீட்டில் போட்டு கேட்டுக்கிட்டே இருந்தேன். இப்படி ஒரு பவுலினுடைய ஜெபம், அந்த ஜெபத்துக்கு தேவன் கொடுக்குற இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை, அதிலிருந்து அந்த பிரசங்கம் நீங்கள் கூட வீட்டில் கேட்டு பாருங்கள். இப்படி ஒரு பிரசங்கம் பண்ணதுக்கு பிறகு இனிமே தான் நிறைய விஷயங்களை சபையில், நிறைய ஆவிக்குரிய விஷயங்கள் நிறைய வெளிப்பட போகுது. அப்படி இருக்கிற நேரத்தில் திடீர்னு எனக்கு இப்படி ஆனது எனக்கு ஒரு ரொம்ப கவலையான விஷயமாக தான் இருந்துச்சு. அது திங்கக்கிழமை 2 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க காவிரியாறு போயிருந்தேன். நல்லா இருக்கிற மாதிரி நினச்சி நானும் கிடுக்குன்னு ஆற்றுல வேகமாக போனால் நடந்து போக முடியல. போக போக அப்படியே வலி தடுமாறுது, கால் எடுத்து வைக்க முடியல, கிறுகிறுப்பு வருது, கீழே தள்ளுது. எங்கேயாவது போய் உட்காந்துக்கலான்னு பார்த்து ஒரு பாறையில் உட்கார்ந்த பிறகும் கீழே தள்ளுது. இது மாதிரியெல்லாம் நடந்ததே இல்லை. இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் 2 பேர் இந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் பிடிச்சி தான் காவிரி ஆற்றுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அங்கே அந்த 2 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து கரை ஏறினேன். கரை ஏறும்போது ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே, எவ்வளோ பெரிய கஷ்டம், எவ்வளோ பெரிய என்னால் முடியவே இல்லை, ஆனாலும் உம்முடைய ஊழியத்தை நல்லபடியாக நிறைவேற்றி முடிக்க எனக்கு உதவி செய்ததற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி கண்ணீரோடு அழுது ஆண்டவருக்கு நன்றி சொல்லிவிட்டு அங்கேருந்து நான் மறுபடியும் அந்த பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அதிலிருந்து தான் எனக்கு அதிகமான நடக்கவே முடியாது, அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலில் எங்கள் பிள்ளைங்க ரோசி, ஜோசப்பு அம்மா எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க. இப்போ பரவாயில்ல, ஆனால் சீக்கிரத்தில் நல்லபடியாக ஆயிடுவேன். அல்லேலூயா. ஆமென். தானியேல் சிங்கக்கபியில் போடப்பட்டான். அவன் என்ன பாவம் பண்ணா அவனை சிங்கக்கபியில் போடுறதுக்கு? தானியேல் என்ன பாவம் பண்ணா சிங்கக்கபியில் போடுறதுக்கு? 3 வேளை ஜெபித்தானா? வெரி குட். அல்லேலூயா. ஆமீன். ஜெபம் பண்ணது ஒரு தப்பா? ஜெபம் பண்ணதுக்கு அவனுக்கு கொடுத்த தண்டனை என்னது? மரண தண்டனை. ஜெயில் இல்லை, சிங்கக்கபி. என்ன கபிங்க? சிங்கக்கபி. அப்போ சிங்கக்கபியில் தானியேல் போடப்படும்படி ராஜா சொல்லிட்டார். அருமையான தேவ பிள்ளைகளே, இனிமேல் போய் எங்கே ஜெபம் பண்ணுறது? தானியேல் சிங்கக்கபியில் போய் ஜெபமாக பண்ணுவான்? அங்கே பொறுத்தவரையிலும் சிங்கக்கபியில் என்னை பொறுத்தவரையிலும் தானியேல் சிங்கங்களோடு கூட
படுத்து தூங்குறதுக்காக போனால் ஒரு நாள் அழில் ஸ்தோத்திரம். இனிமேலெல்லாம் ஜெபம் பண்ண முடியாது, போய் சிங்கக்கபியில் தூங்கி எழுந்திரிச்சு வர வேண்டியதுதான். அழிலையே சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமேன். அவ்வளோதான். இனி கர்த்தர் பார்த்து கொள்வார். எனக்கு நிறைய கர்த்தருடைய வார்த்தை வந்துகிட்டே இருந்தது. அவர் வலுவாமல் காக்கும் வல்லமையுள்ள தேவன், அவன் முடிவு வரையிலும் அவர் தம்முடைய பிள்ளைகளை காத்து கொள்ள அவர் வல்லமை உள்ள தேவன். ஒரு வசனம் மட்டும் படிங்க, யூதா 24 படிங்க. யூதா 24. வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். பிலிப்பியரில் 1 அதிகாரம் 5 வசனம் 6 வசனம் இப்படி சொல்லுகிறது, உங்களிலே கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. ஆமீன். உங்களிலே நற்கிரியையை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தமும் முடிய நடத்துவார் என்று நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்போது இதுதான் இன்றைக்கி செய்தி எடுக்கலான்னு இந்த செய்தி தான் கொண்டு வந்தேன். அதாவது தேவன் நம்மை ரட்சிக்கிற ஒரு கிருபையினாலே தான் நம்மை ரட்சித்தார். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய கிருபை. ஒருவனும் மேன்மை பாராட்டுறதுக்கு இடமே இல்லை, தேவ கிருபை. அப்போது அதே மாதிரி தான் அந்த தேவ கிருபை ஏதோ ஒரு சில நிமிஷத்துக்கு, ஒரு சில மணி நேரங்களுக்கு, ஒரு சில வருஷங்களுக்கு நமக்குள்ளே கிரியை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளை விட்டுட்டு போயிடுறது அல்ல கிருபை. அது கிருபை வாழ்நாள் முழுவதும் நம்மோடு கூட வரும் கிருபை. அல்லேலூயா. ஆமீன். அப்படி செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய கிருபை கடைசி வரையிலும் நம்மை வழி நடத்தும். அது சம்பூர்ணமான கிருபை, கிருபையின் மேல் கிருபை. அது குவிஞ்சு கிடக்குது. அதனால் நாம் எப்பொழுதுமே அந்த கிருபையை நாம் கொண்டாடணும். நாம் நிறைய செய்யணும், ஜெபிக்கணும், வேத வாசிக்கணும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகணும், காணிக்கை கொடுக்கணும், கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும், நமக்கு கிடைக்கிற நேரங்களில் நற்கிரிகள் நிறைய செய்யணும். ஆனால் இவைகளெல்லாம் தேவனுக்கு மகிமையாக இருக்கும்படி நாம் வாழணும். அல்லேலூயா. அவர் பெருகணும், நாம் என்ன செய்யணும்? சிறுக அவரை உயர்த்தணும். நம்ம எவ்வளவு பெரிய நற்கிரிகள் செய்தாலும் எந்த கிரியையும் அவருடைய கிருபையை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா சொல்லுமா? அவருடைய கிருபை நம்ம என்ன செஞ்சாலும் அதை விட அவருடைய கிருபை பெரியது. எத்தனை பேர் நம்புறீங்க? அவருடைய கிருபை ரொம்ப ரொம்ப பெருசு. அதனால் ஸ்தோத்திரம். நம்முடைய கிரியைகளின் நிமித்தம் நாம் மேன்மை பாராட்டி தேவனுடைய கிருபையை கம்மியாக்கிடக்கூடாது. நான் ரொம்ப நல்லவனாக நடந்ததுனால கடவுள் என்னை வச்சுருந்தாரு அப்படியெல்லாம் நம்ம சொன்னோம்னா தேவனுடைய கிருபை கம்மியாக போயிடும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்போ நம்ம தப்பே செய்கிறது இல்லையா? இப்படி சொல்லி பாருங்கள், ஏதோ ஒரு சில தவறுகள் நம்ம வாழ்க்கையில் நடந்துருச்சு. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்ம எப்படி நடத்துவார்? அப்போ நம்முடைய கிருபை தான் நம்ம தாங்குது. அல்லேலூயா சொல்லுவோமா? கிருபை தான் நம்ம எப்பொழுதும் தாங்குகிறதே தவிர ஸ்தோத்திரம் நம்முடைய எல்லா காரியங்களிலும் தேவ கிருபை பெரியது. அதனால தான் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அவ்வளோதான். அப்போ தேவ கிருபை நமக்கு போதுமானதாக இருக்குது. நான் அதைத்தான் நம்புகிறேன். அப்போ ஸ்தோத்திரம். இனிமேல் தானியேல் போய் சிங்கக்கபியில் என்ன பண்ண முடியாது? ஜெபம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. போய் சிங்கங்களோட தூங்கலான்ட்டு போயிட்டான். அவன் சிங்கங்களை கட்டி பிடிச்சி தூங்கினான்.
காலையில் தரியு ராஜா ஓடி வந்து பதறிக்கிட்டு ஓடி வந்தான். தானியேலே, பிரியமான புருஷனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா அப்படின்னு கேட்டான். ஆம் ராஜாவே, அவர் தப்புவிக்க வல்லவராய் இருந்தார். உமக்கு விரோதமாகவும் என் தேவனுக்கு விரோதமாகவும் நான் எந்த நீதிக்கேடும் செய்யவில்லை. அல்லேலூயா, ஆமென். அவர் என்னை தப்பு வச்சுட்டார், அவ்வளோதான். நம்ம விசுவாசத்தில் போகிற வழியில் போயிட்டே இருப்போம். என்ன இடையில என்ன வந்தாலும் சரி, திடீர்னு சிங்கக்கபி வந்தாலும் சரி, கர்த்தர் காப்பாற்றுவார், அவர் வல்லவர். திடீர்னு அக்னி சூளை வந்தாலும் சரி, கர்த்தர் காப்பாற்றுவார். ஆமென். அங்கே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அப்படி தான் சொன்னாங்க, ராஜாவே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் தப்பு வைத்தாலும் சரி, தப்பு வைக்காமல் போனாலும் சரி, நீ வச்ச சிலையை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அல்லேலூயா சொல்லுவோமா, வல்லவர். அதான் வேணும், அதான் விசுவாசம், அதான் விசுவாசம். வாழ்வா சாவா பிரச்சனை தான். சாவானாலும் அது தேவ சித்தமான நடக்கட்டும். ஆனால் தேவன் நம்ம இடத்துல கேட்குற விஷயம் என்ன, இந்த அக்னி சூளையிலும் உன்னை தப்புவிக்க நான் வல்லவர் என்பதை நீ விசுவாசிக்கிறாயா? அதான். ஆம் ஆண்டவரே, நீர் என்னை தப்புவிக்க வல்லவர். ஒருவேளை நான் தப்புவிக்காமல் போயிட்டேன்னா என்ன பண்ணுறது? அது பரவாயில்ல, அது உங்கள் இஷ்டம். ஆனால் நான் என்ன தப்புவிக்க நீர் வல்லவர். இதுதான் விசுவாசம், இதுதான் விசுவாசம். அப்போ அந்த விசுவாசத்தை தேவன் கனம் பண்ணுறாரு பாருங்க. தானியேல் தைரியமாக போய் சிங்கக்கபியில் போய் உள்ளே படுத்துக்கிட்டான். தேவன் சிங்கங்களின் வாய்க்கு தானியேலை தப்புவிக்க வல்லவராயிருந்தார். அவ்வளோதான் விஷயம். நான் இப்போ அப்படி தான் நம்புகிறேன், என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர். இந்த பிரச்சனையும் ஒரு நாள் சீக்கிரமாக கடந்து போய்விடும். அல்லேலூயா சொல்லுவோமா. நல்ல தெளிவாக உங்களோட நின்று ஊழியம் செய்ய தேவன் எனக்கு எப்பொழுதுமே கிருபை செய்வார். கலாத்தியர் புஸ்தகத்தை எடுங்க. கலாத்தியரில் ஒரு வசனம் படிங்க, 14-15 படிங்க. அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவதூதரைப் போலவும் கிறிஸ்துவைப் போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாயிருக்கிறேன். 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோட முதலாந்தரம் உங்களிடத்தில் சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருந்த சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் ஆரோசியாமலும் தேவதூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா சொல்லாமா. ஆமென். பவுலுக்கு நிறைய சோதனைகள் இருந்துச்சு, நிறைய. இந்த இடத்துல கூட வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க, அவருக்கு கண்ணில் ஏதோ பிரச்சனை. அவர் ரொம்ப பலவீனத்தோடு தான் அந்த இடத்துல அந்த கலாத்திய பட்டணத்து மக்களை சுவிசேஷத்தில் சந்திக்கிறார். என்ன மாதிரி தான் இருந்திருப்பார் நினைக்கிறேன். ஆனால் அப்படிப்பட்ட பலவீனத்தில் கூட தேவனுடைய பலன் விளங்கினது. அல்லேலூயா. அந்த சபையார் அவரை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. அவரிடத்தில் வேத வசனத்தை கேட்டு சத்தியத்தை கேட்டு பலப்பட்டார்கள். அவர்கள் அந்த தேவ ஊழியனை அற்பமாக எண்ணவில்லை, அசட்டை பண்ணவில்லை. அல்லேலூயா, ஆமீன். அவர்கள் அந்த தெய்வ பயத்தோடு தான் இருந்தாங்க. கலாத்தியா நாட்டிலும் நடந்த ஊழியத்திலே ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். பவுலுடைய சுவிசேஷ பிரசங்கத்திற்கு அவனுடைய சரீர பலவீனம் ஒன்றும் தடையாக இருக்கவில்லை. என்ன வேணால் வரட்டும், கர்த்தருடைய சுவிசேஷம் மட்டும் தடைபடாது. அல்லேலூயா. அது தண்ணி மாதிரி, காட்டாற்று வெள்ளம் மாதிரி கர்த்தருடைய சுவிசேஷம் போய்கிட்டு தான் இருக்கும். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுவிசேஷம் ஒன்று மட்டும்தான் தேவனுடைய ஜனங்களை ரட்சிக்கும். சுவிசேஷம் ஒன்று மட்டும்தான் தேவனுடைய ஜனங்களை கடைசி வரையிலும் வலுவாமல் காப்பாற்றும். அதை பிரசங்கிக்கிறவனும் நம்பணும், கேட்கிறவர்களும் நம்பணும்.
2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 7லிருந்து படிங்க. அப்படி அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். என்னை மேன்மை பாராட்டி புத்தியினன் ஆனேன், நீங்களே இதற்கு என்னை பலவந்தம் பண்ணினீர்கள். நான் ஒன்றும் இல்லை என்றாலும் மகா பிரதான அப்போஸ்தலரும் நான் எவ்வளவும் குறைந்தவனாய் இராதபடியினால் உங்களுக்குள்ளே மெச்சிக்கொள்ளப்பட வேண்டியதாய் இருந்ததே. அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள் எல்லா விதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டதே. சோதரம் சோதரம் அலுவலிங்க சொல்கிறாரு, எனக்குள்ள ஒரு முள் இருந்தது. அந்த முள் என்ன எதுக்குன்னா, எனக்கு தேவன் கொடுத்துருக்கிற வெளிப்பாடுகள் நிமித்தம். நான் கூட இப்போ அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். போன வாரத்தில் கூட சொல்ல, இனிமேல் நிறைய கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற வெளிப்பாடுகளை உங்கள் மத்தியில் சொல்ல போகிறேன்னு. அப்புறமா தான் திடீர்னு இப்படி ஒரு சூழ்நிலை. ஒரு ராத்திரினா திடீர்னு என்னால் முடியல. ராத்திரியில் திகில் அடைந்து எழுந்தேன். கண் சுத்தமாக தெரியல. இனிமேல் இப்படியே தான் இருக்க போகுதுன்னு நான் நினச்சிக்கிட்டு, வாழ்க்கையே இருண்டலாயிருச்சே அப்படின்னு ஓன்னு அழுதுட்டு திகிலும் பயமும் திகிலும் அடைந்தவனாய் உட்கார்ந்துருந்தேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கர்த்தரே என்னை விட்டு தூரமாக போயிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. நான் தனித்து விடப்பட்டவனானே, கதறினேன், கலங்கினேன். அந்த இரவில் பல மணி நேரம் அப்படியே கண் விழிச்சுக்கிட்டே கிடந்தேன். அப்போது ஆண்டவரே, என் ஊழியமே இப்போ தான் ரொம்ப களைகட்டி வர்ற நேரம், ஆனால் ஏன் எனக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன். ஜெபம் பண்ண கூட என்னால் முடியல. அப்படியே நிதானமாக இருந்தேன். கொஞ்ச நேரம் கழித்து என் மனைவியை எழுப்பி விட்டேன். ஏங்க நீங்கள் தூங்கலையா? நான் தூக்கம் வரல, என்னோட கொஞ்ச நேரம் அப்படியே இரு அப்படின்னு சொன்னேன், ஜெபம் பண்ணவும் அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நான் வசன அறிக்கை செய்தேன். ஆண்டவரே, நான் உம்மாலே ரட்சிக்கப்பட்டவன். என் ஆவி ஆத்மா சரீரத்தை நீர் மீட்டிருக்கிறீர். ஆவிக்குரிய தேவன், ஆவி மனிதனாகிய என்னுடைய ஆவியிலே நீர் வாசம் பண்ணுகிறீர். நீர் என்னை விட்டு போகலை. நீர் எனக்குள்ளே தான் இருக்கிறீங்க. நீர் என்னை விட்டு போகலை. நீர் எனக்குள்ளே தான் இருக்கிறீங்க. நீங்கள் தேவனாக இருக்கிறீங்க. நீங்கள் ஆண்டவர். நீங்கள் இரட்சகராக இருக்கிறீங்க. சர்வ வல்லமை உள்ள தேவன். என்னை விட்டு உங்களால் பிரியவே முடியாது. நானும் உம்மை விட்டு பிரியவே முடியாது. இப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் சொல்லி 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 அறிக்கை பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்தா பயங்கரமான ஒரு பலன் என்னை நிரப்பினது. அப்போது அது ஒரு டைம் அதை நான் அப்படி அனுபவிச்சேன் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போது இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ தேவன் நமக்கு எதில் ஜெயம் தருகிறார் என்றால், தேவன் தம்முடைய வாக்கு தத்த வசனங்களில் தான் நமக்கு விடுதலையும் வல்லமையும் பலனையும் ஜெயத்தையும் தருகிறார். கர்த்தரே என்னை விட்டு, எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு, உலகமே தூரமாக போயிடுச்சு. அப்போது நான் மீண்டும் அதை என்னிடத்தில்
கொண்டு வருவதற்கு நான் தேவன் என்னை பயன்படுத்த வைத்தது அந்த தேவனுடைய வாக்கு தத்தங்கள். அல்லேலூயா. தேவன் எனக்கு கொடுத்த அந்த வெளிப்பாடுகள், அந்த வசனங்கள். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இருளான, அந்த இருளான நேரத்தில் நான் அந்த தெய்வீக வார்த்தைகளை நான் உச்சரித்து கொண்டிருந்த பொழுது, நான் பிரசங்கித்த வார்த்தைகளை அல்லாமல் வேறு சுவிசேஷம் இல்லை. அல்லேலூயா, ஆமீன். அதையே நான் எடுத்து எனக்குள் வைத்து நான் அதை திரும்ப திரும்ப சொல்லும்போது தேவ பலன் என்னை நிரப்பி 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 அந்நிய பாஷையில் பேசி ஆவியில் கலிகூற வைத்தார் கர்த்தர். அதான் எனக்குள்ள ஒரு பெரிய தேவ ரகசியத்தை நான் கண்டுபிடித்தேன். அப்போ எப்பொழுதுமே நம்மை உயிர்ப்பிக்கிறது எதுங்க? தேவ வசனம். அந்த வசனம் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. அதுதான் நம்ம எப்பொழுதும் காப்பாற்றும். போதும், அது போதும் நமக்கு. அல்லேலூயா சொல்லுவோமா? பவுல் இங்கே சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற வெளிப்பாட்டின் வரங்களின் நிமித்தம் நான் என்னை மேன்மை பாராட்டாதபடிக்கு ஒரு முள் எனக்குள்ளே கொடுக்கப்பட்டது. அது நிமித்தம் அது எனக்குள்ள ஒரு பலவீனத்தை உண்டு பண்ணுச்சு. ஆனாலும் அந்த பலவீனம் எனக்கு ஒரு தடையாக இல்லை. நான் கர்த்தருடைய வெளிப்பாடுகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை நான் பேசி பேசி வந்த பொழுது என்னுடைய பலவீனத்திலே தான் தேவனுடைய பலன் வல்லமையாய் விளங்கினது. ஆகவே என்னுடைய பலனை காட்டிலும் என்னுடைய பலவீனத்தில் தான் நான் இருப்பதை மேன்மை பாராட்டுகிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமீன். தேவன் பரவாயில்ல, இந்த பலவீனத்தில் இருந்தாலும் தேவன் மகிமைப்பட்டால் எனக்கு அதே போதும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமீன். ஆகவே தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனத்தில் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று கர்த்தர் சொன்னார். ஆகவே 10ஆம் வசனத்தில், அந்தப்படி நான் பலவீனனாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கின்றேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரவாயில்ல. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை விட்டு விலகவே மாட்டார். அவர் முடிவறிந்தும் நடத்துவார். இந்த சிங்க கெபியும் மாறி போகும். இந்த கெபியிலிருந்து தானியேல் தூக்கப்பட்டது போல கர்த்தர் என்னை தூக்குவார். இந்த சபையிலே நல்ல பரிபூர்ண சுபலத்துடன் நிலை நிறுத்துவார். நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். இந்த ஒரு பாடல் பாடினேன் பாருங்க, எனக்கு ஒரு ஆறுதலாக இருந்துச்சு. அந்த பாட்டை பாடிட்டு இன்றைக்கி உரிய செய்திக்கு போகலாம். 41 பெரிய பாட்டு புஸ்தகத்தில், துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி, மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை பாடுவோம்.